மக்களே நான் உங்கள் ஜெனி. மக்களே கொஞ்ச நாளாட்டே நான் வீடியோ போடலை மக்களே. யாராவது என்ன தேடினீங்களா? யாருமே தேடிருக்க மாட்டீங்க. அது ஒன்று. சரி, என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால கொஞ்ச நாள் போடாமல் இருந்துட்டேன். பழையபடி தொடங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. ஆனால் ஊறுகாய் வந்து தான் இருந்துச்சு. ஊறுகாய் தீர்ந்துச்சு. அதனால் என்ன காலையில் போய் மீனை வாங்கிட்டு வந்துட்டேன். மீனை வாங்கிட்டு வந்துட்டு அழகாக கட் பண்ணி மசாலா எல்லாம் தடவி அதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் சொல்லிட்டு அப்படியே மூடி விட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டேன். அப்புறமா இதில் வந்து இன்னொரு பாட்டு உண்டுல்ல, முள்ளுத்தலை, அது எல்லாமே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன் மக்களே. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு சாதனை இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? மீனோட முட்டை தான் மக்களே. நாங்கள் மீன் பருவுன்னு சொல்லுவோம். மீன் முட்டை இதில் வந்து எத்தனை லட்சக்கணக்கான மீன் குட்டியெல்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த மீன் முட்டை குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், பொரித்து சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். நிறைய மாதக்கணக்காச்சுன்னா இந்த மீன் முட்டை சாப்பிட்டு எனக்கு கிடைக்கல. நான் இப்போ தான் கிடச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பெருசாக இருந்துச்சு மீன் முட்டை. அப்படியே 3 மீன் வாங்கினேன். 3 மீன்லையுமே மீன் முட்டையெல்லாம் இருந்துச்சு. ஒரு மீனில் நல்லா பெருசாக இருந்துச்சு, பின்னி 2 குட்டி குட்டியாக இருந்துச்சு மக்களே. அப்புறமா வேறு என்னென்னா, அதில் வந்து தலைமுள்ளெல்லாம் இருக்கும்ல, தலைமுள்ளெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழம்பு வச்சு கிழங்க வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கன்னியாகுமரி மீனவ மக்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றது இந்த முள் தலை குழம்பு வச்சு அதை கிழங்க வச்சு சாப்பிட்றது நல்லா பிடிச்சோம். நீங்கள் யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஊறுகாய் வேணுன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணி வைக்கோங்க மக்களே. கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்கேன், அது மிஸ் பண்ணாதுங்க. பை பை, தேங்க்யூ.